இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியானது மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனம் முதல் 52வது வசனம் வரை உள்ள பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த பகுதியை நாம் அநேக முறை தியானித்திருக்கக்கூடும். அநேக செய்திகளை நீங்கள் இந்த பகுதியிலிருந்து கேட்டிருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பகுதியில் இந்த குருடனை கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலும் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நாம் வாசித்த இந்த வேத பகுதியானது இந்த இடத்துல ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் பர்த்தேமியு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பர்த்தேமியு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் திமோயுவின் மகன் என்று சொல்லப்படுகிறது. திமோயு என்றால் அசுத்தத்தின் மகன் என்றும் இன்னொரு கிரேக்க மொழியிலிருந்து அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அவன் அசுத்தத்தின் மகன் என்று சொல்லப்படுகிறது. இந்த மகனை குறித்து, இந்த வாலிபனை குறித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை எருசலேமிலே முடித்துவிட்டு இப்பொழுது எரிகோ என்னும் பட்டணத்திற்கு அவர் கடந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் அவர் கடந்து வருகிறார். இந்த தேசத்தில், இந்த எரிகோ என்னும் அந்த பட்டணத்தில் இந்த மனிதனை சந்திக்கும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பட்டணத்திற்கு வருகிறார். எரிகோ என்னும் பட்டணத்தில் வருகிறார். இந்த எரிகோ என்ற பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த பட்டணத்திற்குள் ஒருவர் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அந்த பட்டணத்திற்கு ஒரே ஒரு வாசல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் அந்த வாசலுக்குள்ளாய் போனால் மாத்திரமே அந்த பட்டணத்திற்குள் கடந்து போக முடியும். அந்த வாசலை விட்டால் அந்த பட்டணத்திற்குள் கடந்து போவதற்கு வேறு வழி கிடையாது. அப்போ ஒருவர் அந்த வாசலுக்குள் கடந்து போனால் மாத்திரமே அந்த எரிகோ பட்டணத்திற்குள் கடந்து போக முடியும். ஒருவர் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் அந்த வாசல் வழியாக தான் அவர்கள் வெளியிலே கடந்து வர வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிச்சைக்காரன், இந்த குருடனாகிய இந்த பிச்சைக்காரன் அந்த வாசலின் அருகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். எதற்காக? பிச்சை கேட்கும்படியாக. அவன் ஒரு சரியான இடத்தை அவன் தெரிந்தெடுத்து அந்த சரியான இடத்துல அவன் பிச்சை எடுக்கும்படியாய் அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அந்த வாசலுக்குள்ளாய் ஜனங்கள் கடந்து போக வேண்டும். அந்த வாசல் வழியாக தான் ஜனங்கள் பட்டணத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இப்படி அவன் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிற வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சந்திக்கும்படியாய் அவன் வழியே கடந்து போகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய சீஷர்களோடு 12 சீஷர்களோடு எரிகோ என்னும் பட்டணத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த குருடனுக்கு அது முதல் வாய்ப்பு. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது முறை கடந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தான். ஆண்டவர் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவார். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது நாம் ஆண்டவரை சரியாய் அறிந்து, அவரை சரியாய் தெரிந்து, அவரை பிடித்து கொண்டோமா என்று பார்ப்போம் என்றால் அநேக முறை நாம் தவறியிருப்போம். இந்த பிச்சைக்காரனும் அப்படியாகவே ஆண்டவர் அந்த பட்டணத்திற்கு கடந்து வரும் பொழுது, அதாவது இன்னொரு பக்கம் சொல்லுவோம் என்றால் இந்த குருடனை கடந்து போகும் பொழுது அவன் என்ன பண்ணுகிறான்? ஆண்டவரை சந்திக்கிற வாய்ப்பை தவற விடுகிறான். எப்படி தவற விட்டிருப்பான் என்றால், ஒன்று, அவன் ஆண்டவர் வந்த பொழுது அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருக்கக்கூடும். அல்லது அவன் இருந்திருப்பான், ஆண்டவர் வரும் பொழுது வெறும் 12 சீஷர்களோடு மாத்திரமே கடந்து வருகிறார். அது ஒரு பெரிய கூட்டம் அல்ல, சாதாரணமாக ஒரு சிறிய கூட்டம் ஜனமாக கடந்து போகிறது மாதிரி ஆண்டவர் கடந்து போயிருப்பார். அவன் அதை அறியாமல் இருந்திருப்பான். இப்படி ஆண்டவர் கடந்து போகிற வழியில் அவன் அந்த முதல் வாய்ப்பை அவன் தவறவிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பொழுது வாய்ப்புகளை நாம் தவறவிட்டிருக்கலாம்.
ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் மீண்டும் வாய்ப்பை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஒரு வாய்ப்பை மாத்திரமல்ல, மீண்டும் நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆண்டவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். பாருங்க, ஆண்டவர் அந்த எரிகோ என்னும் பட்டணத்திற்கு வந்து ஊழியத்தை செய்கிறார். வரும்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், வெறும் 12 சீஷர்களோடு வந்தார். ஆனால் அந்த 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த 46வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியாய் அங்கு வருகிறார். வரும்பொழுது 12 பேரோடு வந்தார். போகும்பொழுது அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள். அப்போ ஏதோ ஒரு சம்பவம் அந்த பட்டணத்திற்குள்ளே நடந்திருக்கக்கூடும். ஏதோ ஒரு காரியம் அந்த பட்டணத்திற்குள்ளாய் நடந்திருக்கக்கூடும். இப்பொழுது அநேக ஜனங்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஒருவேளை ஏறக்குறைய அந்த பட்டணத்து ஜனங்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டிருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் வந்த வேலையை முடித்துவிட்டு மீண்டும் பட்டணத்திலிருந்து வெளியே அந்த வாசல் வழியாய் கடந்து போகிறார். அப்படி போகும்பொழுது நடைபெற்ற சம்பவம் தான் இந்த சம்பவம். இப்பொழுது ஆண்டவர் அந்த வாசலை விட்டு வெளியே போகும்பொழுது இது அந்த குருடனுக்கு கொடுக்கிற 2வது வாய்ப்பு. ஆனால் பாருங்க, ஆனால் இந்த குருடன் முதல் ஏதோ ஒரு காரணத்தினால் அவன் தவற விட்டு விட்டான். ஆனால் 2வது காரணத்தை சரியாய் அவன் பயன்படுத்தி கொண்டான். அந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் முதல் வாய்ப்பை இழந்து போயிருக்கலாம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் மீண்டும் உங்களை தேடி வந்திருக்கிறார். மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கிறார். மீண்டும் உங்களை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறார். உங்களை கடந்து போகும்படியாய் வந்திருக்கிறார். ஆனால் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுவதும் வாய்ப்பை தவறுவிடுவதும் உங்களுடைய கரத்திலே உண்டு. இவன் பார்க்கிறோம், இந்த 2வது சம்பவத்தை, 2வது வாய்ப்பை அவன் சரியாய் பயன்படுத்தி கொள்ளுகிறான். அந்த வாய்ப்பை அவன் எப்படி அறிகிறான் என்று நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் திரளான ஜனங்களோடு பட்டணத்தை விட்டு வெளியே போகும்பொழுது திரளான ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றி போகிறதை பார்க்க முடிகிறது. இது ஒரு பெரிய சத்தம், ஒரு பெரிய அமளியை அந்த இடத்துல கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் அறிந்து கொள்கிறான், ஏதோ ஒரு சத்தம் உண்டாகிறது. நாம் இதே சம்பவத்தை லூக்கா 18வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது லூக்காவும் அந்த இடத்துல இதை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அவரும் எழுதியிருக்கிறார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தம் அதிகமாக இருந்தபடினால். அப்போ சத்தம் அதிகமாக இருந்தபடினால் ஒருவேளை முதலாவது ஆண்டவர் கடந்து போன பொழுது சத்தம் இல்லாமல் கடந்து போயிருக்கக்கூடும். ஆனால் இந்த முறை ஜனங்கள் அதிக சத்தத்தோடு வருகிறார்கள். அவன் கேட்கிறான், என்ன சம்பவிக்கிறது இங்கே என்று கேட்கப்படும் பொழுது அவனுக்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் வந்திருக்கிறார் என்று. பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தை அவன் கேட்கிறான், இந்த சூழ்நிலையை அவன் பார்க்கிறான், சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவர் கடந்து வரும் பொழுது நாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். சந்தர்ப்பத்தை கைவிடாமல் நாம் பிடித்து கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். இயேசு அப்படியாய் வரும் பொழுது, கடந்து போகும் பொழுது, அவன் 47வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறான். ஏன் அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான் என்றால், அங்கு கூட்டம் அதிகம், சத்தம் அதிகம். அதனால் அவன் அதை காட்டிலும் அதிகமாய் கூப்பிட வேண்டும், சத்தத்தோடு கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி கூப்பிடும் பொழுது ஒரு தடை அவனுக்கு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன தடை வருகிறது? உடனே 48வது வசனத்திலே, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். யார் இந்த அநேகராய் இருக்கக்கூடும்? நான் என்னுடைய கணிப்பில் அது சரியா தவறா என்று தெரியவில்லை. ஆனால் என்னுடைய கணிப்பில் இது நிச்சயமாய் ஆண்டவருடைய சீஷர்களாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பக்கம் பாருங்கள், ஆண்டவர் எரிகோ பட்டணத்திற்கு வருவது இதுவே முதல் முறை. அப்படி வரும்பொழுது ஜனங்கள் அவரை யார் என்று கண்டு கொண்டு அவருக்கு பின்பதாக எப்படியாவது ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வாஞ்சியோடு ஓடுகிறார்கள். அவர்கள் எண்ணமெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆனால் சீஷர்கள் அப்படி அல்ல. சீஷர்கள் அனுதினமும் ஆண்டவரோடு நடக்கிறவர்கள், ஆண்டவரோடு உறங்குகிறவர்கள், போஜனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். என்னுடைய பார்வையில் அது சீஷர்களாய் தான் இருந்திருக்கக்கூடும். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இவன் கூப்பிடும் பொழுது அதட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய சூழ்நிலையும் அப்படிதான். நாம் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, நமக்குள் ஒரு எண்ணம் வருகிறதோ, அன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடை வரும். நமக்கு முன்பதாக நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களாக தான் அவர்கள் மூலமாக தான் அந்த தடை வரும். நம்மை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் மூலமாக தான் நமக்கு ஒரு தடை வரும். ஆனால் பாருங்கள், தடை வரும் பொழுது ஒன்றை நாம் இந்த சகோதரன் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், பாருங்கள், இந்த 48வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவது இவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடை வருகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறார். அவரை நாம் நோக்கி கூப்பிட இருக்கும் பொழுது அல்லது கூப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வரலாம். ஆனால் அந்த தடையை கண்டு நாம் ஒரு நாளும் பின்வாங்கி போய்விடக்கூடாது. ஒரு நாளும் அந்த தடையை பார்த்து நாம் பின்னோக்கி போய்விடக்கூடாது. தடை வரும் பொழுது நமக்குள் வைராக்கியம் வர வேண்டும். அதுதான் இவன் கற்றுக் கொடுக்கிற முதலாவது பாடம் நமக்கு. தடைகள் வரும்பொழுது ஆண்டவராகிய கர்த்தருக்காய் நாம் வைராக்கியம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அவன் வைராக்கியம் கொண்டபடினால்தான் அவனுடைய சத்தம் இன்னும் அதிகமாய் பெருகுகிறது. அவன் முயற்சி எடுக்கிறான். இல்லை, நான் எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுவேன். அந்த வைராக்கியம் அவனை இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிட வைக்கிறது. இப்படி தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் வருகிறதா? கவலைப்படாதிருங்கள், வைராக்கியம் கொள்ளுங்கள். நீங்கள் வைராக்கியம் கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். இந்த நாளிலே சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் சோர்ந்து போனீர்கள் என்றால் பிசாசானவன் உங்களை மேற்கொண்டு விடுவான். ஆதலால் ஆண்டவர் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிற காரியம் திடம் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியங்கள் வைராக்கியம் கொள்ளுங்கள் என்று. அப்படி அவன் அதிக சத்தத்தோடு, முன்னிலும் அவன் அதிகமான உரத்த சத்தத்தோடு கூப்பிடும் பொழுது இயேசு அங்கு நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கு வைராக்கியம் இருக்கிறதோ, எங்கு கர்த்தராகிய தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறீர்களோ, ஆண்டவர் உங்களை விட்டு கடந்து போக முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு நின்றுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வைராக்கியத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் முகத்தை பார்ப்பதல்ல, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார், உங்களுடைய வைராக்கியத்தை பார்க்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வைராக்கியம் அவரை நிற்க வைக்க செய்யும். அதுதான் இவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம். அப்படி அவன் வைராக்கியத்தோடு முன்னிலும் அதிகமாய் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டு நின்று அவனை அழைத்து வர சொல்லுகிறார். பாருங்க, அவர்கள் அந்த குருடனை அழைத்து, யார் வந்து கூப்பிடுறது? இப்போது எந்த சீஷர்கள் அதட்டினார்களோ, எந்த சீஷர்கள் அவன் விடுவிக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் கொண்டார்களோ, அதே சீஷரை ஆண்டவர் அனுப்புகிறார். போய் அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர். யார் உங்களை முன்னேற முடியாதபடி தடுக்கிறார்களோ, யார் நீங்கள் கூடாதபடி உங்களை எதிர்க்கிறார்களோ, உங்களை அதட்டுகிறார்களோ, அவர்களை கொண்டே ஆண்டவர் காரியத்தை செய்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவர். இப்பொழுது அந்த சீஷர்களையே அனுப்புகிறார். அந்த சீஷர்கள் வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், முதலாவது சொன்ன காரியம் திடன்கொள். முதலாவது அவர்கள் வந்து அதட்டினார்கள், போகிற வழியில் அதட்டி விட்டு போனார்கள். ஆனால் இப்பொழுது வந்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். 3 காரியத்தை இந்த இடத்தை அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன 3 காரியத்தை சொல்லுகிறார்கள்? முதலாவது திடங்கொள், 2வது எழுந்திரு, 3வது உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இந்த இடத்துல நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? ஏன் அவனை பார்த்து திடங்கொள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்? ஏன் ஆவியானவர் இந்த வார்த்தையை அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார்? அவர்கள் போய் நேரடியாக சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால்
அப்படி சொல்லவில்லை. ஆவியானவர் சற்று வித்தியாசமாக இந்த இடத்துல ஆ எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? திடங்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். முதலாவது அவனை திடப்படுத்துகிறார்கள். அவன் திடங்கொள் என்று சொன்ன பொழுது அவன் செய்த காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அவன் செய்த காரியத்தை நாம் பார்க்கும்படியாகவே ஆண்டவர் அந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். 50வது வசனம். சீஷர்கள் வந்து சொன்ன பொழுது, இந்த 3 காரியத்தை 49வது வசனத்தில் சொன்ன பொழுது 50வது வசனத்தில் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். 49 பார்க்கிறோம் 3 காரியங்கள். திடங்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். திடங்கொள் என்று சொன்ன பொழுது அவன் செய்த காரியம் என்னவென்றால் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டான். இது நமக்கு என்ன ஆவிக்குரிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், நாம் பிச்சைக்காரரை எந்த விதத்திலே நாம் அடையாளப்படுத்துவோம்? அதாவது ஒருவர் பிச்சைக்காரர் என்பது எதை கொண்டு நாம் அடையாளப்படுத்துவோம் என்றால், அவர்கள் உடுத்தியிருக்கிற அந்த வஸ்திரத்தை வைத்து தான் இவர்கள் பிச்சைக்காரர்கள் என்று நாம் கணிக்க முடியும். அதாவது ஒரு பழைய கிழிந்து போன ஒரு மேல் வஸ்திரத்தை அவர்கள் போட்டுக்கொண்டு, அது நமக்கு நன்கு தெரியும். இவர்கள் வந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய உடையை வைத்து தான் நாம் சொல்லுவோம், இவர் பிச்சைக்காரர், ஏதோ தேவைக்காக பிச்சை எடுக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். இதுதான் நாம் பார்க்கிற பிச்சைக்காரர்களுடைய காரியங்கள். அதாவது இவன் பாருங்கள், சீஷர்கள் வந்து திடங்கொள் என்று சொன்னவொன்னே அவன் செய்கிற காரியம் முதலாவது வஸ்திரத்தை எறிந்து விடுகிறான். வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம் பல வகையான பிச்சைக்காரர்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் குறிப்பாக உங்களிடத்தில் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில். 1 லூக்கா 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு லாசரு என்ற ஒரு பிச்சைக்காரனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 9வது அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கு ஒரு பிச்சைக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் அங்கு ஒரு பிச்சைக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிச்சைக்காரனுக்கு அடையாளமே என்னவென்றால், தான் போட்டிருக்கிற வஸ்திரம்தான் அவனுக்கு அந்த அடையாளம். இப்பொழுது ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், திடங்கொள் என்று சொன்ன பொழுது அந்த வஸ்திரத்தை அவன் முதலாவது எரிந்து விட்டு ஆண்டவரிடத்தில் வருகிறான். அது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், இவ்வளவு நாள் அந்த வஸ்திரம்தான் அவனுக்கு பிழைப்பை கொடுத்து கொண்டிருந்தது. இவ்வளவு நாள் அவனுடைய வாழ்க்கையை அந்த வஸ்திரத்தை நம்பிதான் இருந்தது. அந்த வஸ்திரத்தை நம்பிதான் அவனுடைய வாழ்க்கையை இவ்வளவு நாள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆண்டவர் கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுகிறான்? அந்த வஸ்திரத்தை முதலாவது எடுத்து போடுகிறான். அவன் செய்கிற காரியம் என்னவென்றால், இனி எனக்கு இந்த வஸ்திரம் வேண்டாம், இவ்வளவு நாள் நான் இதை நம்பிக்கொண்டிருந்தேன், இவ்வளவு நாள் நான் இந்த வஸ்திரத்தை உடுத்தி இதை நம்பி நான் ஜீவனம் பண்ணி கொண்டிருந்தேன், இனி எனக்கு இந்த வஸ்திரம் வேண்டாம். ஏனென்றால் என்னை அழைக்கிறவர் ஆண்டவர், என்னை எதிர்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறவர் ஆண்டவர், அவர் எனக்கு புது வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பாருங்க, அவன் சொல்லுகிறான், இனி எனக்கு, அவன் தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அவனுடைய செயல் அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அந்த வஸ்திரத்தை எடுத்து போடுகிறான் என்றாலே அவன் தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், ஆண்டவர் எனக்கு புது வாழ்வை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொள்ளுகிற பிரியமான சகோதர சகோதரியை, உங்களை பார்த்து நான் சொல்லுகிற காரியமும் இதுதான். ஆண்டவர் ஒரு வாய்ப்பை நீங்கள் இழந்திருக்கலாம், இப்பொழுது 2வது வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கிறார். உங்களிலே ஆண்டவரை நீங்கள் சந்திப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரை நீங்கள் எதிர்கொண்டு போவதற்கு முன்பதாக எதையெல்லாம் நீங்கள் எரிய வேண்டுமோ அதை உங்களிலிருந்து முதலாவது எடுத்து போடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பதாக நீங்கள் எரிய வேண்டிய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும். அதை நீங்கள் முதலாவது ஒவ்வொருவரும் எரிந்து போட வேண்டும். இந்த பிச்சைக்காரன் எரிய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவன் தன்னுடைய வஸ்திரத்தை, அதை தான் அவன் நம்பிக்கொண்டிருந்தான். நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அதை தூக்கி எறியுங்கள். பின்பு ஆண்டவரிடத்தில் போங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாருங்கள், தூக்கி எறிந்துவிட்டு அவன் ஆண்டவரிடத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவரிடத்தில் நின்ற பொழுது 51வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருக்கு நன்கு தெரியும் அவனுக்கு என்ன தேவை என்று. ஆண்டவருக்கு நன்கு தெரியும் அவனுக்கு என்ன இப்பொழுது தேவை என்று. ஆனால்
ஆண்டவர் என்ன தெரியுங்களா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வாயிலிருந்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அந்த குருடனுக்கு கண் பார்வை இல்லை என்பது நன்கு அறிந்திருக்கிற ஆண்டவர், ஆதலால் தான் அவர் சீஷர்களை அனுப்புகிறார், போய் அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று. கூட்டிக் கொண்டு வந்த அந்த சீஷர்களிடத்தில், கூட்டிக் கொண்டு வந்த அந்த பிச்சைக்காரனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை கேட்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சந்திக்க வந்திருக்கிற இந்த வேளையில் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரியப்படுத்துவதற்கு முன்பதாக தூக்கி எறிய வேண்டிய காரியங்களை தூக்கி எறியுங்கள். பின்பு உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில், உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பிச்சைக்காரர்களில் பல வகை உண்டு. வேதத்தில் நான் உங்களுக்கு ஒரு 3 விதமான பிச்சைக்காரர்களை அடையாளம் காட்டினேன். ஒரு பிச்சைக்காரர், அதில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு பிச்சைக்காரன் உண்டு. யார் அது? அப்போஸ்தலர் 3:2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கு இவனுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. இவன் யார் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். எதற்காக? அவன் பிறவி சப்பானியாய் பிறந்திருக்கிறான். ஆனால் அவனை சுமந்து கொண்டு வைத்து எங்கே வைக்கிறார்கள்? அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையில் வைக்கிறார். எதற்காக? பிச்சை கேட்கும்படியாக. நம்ம எல்லோருக்கும் தெரியும், பிச்சைக்காரர்களுடைய சுபாவம் என்னவென்றால், அவர்கள் எதை பொதுவாக எதிர்பார்ப்பார்கள்? பிச்சைக்காரர்கள் பொதுவாக எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஜனங்களிடத்தில் பணமோ பொருளோ தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். பெரும்பாலான எல்லா பிச்சைக்காரர்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் ஜனங்களிடத்தில் கேட்பதும் அவர்கள் எதிர்பார்ப்பதும் என்னவென்றால், பணத்தையும் பொருளையும் தான் எதிர்பார்ப்பார்கள். இந்த சம்பவத்திலும், இந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலும் இந்த பிச்சைக்காரனும் அதற்கு மாற்று விலக்கு அல்ல. அவனும் அதை தான் எதிர்பார்க்கிறான். அவன் என்ன கேட்கிறான்? அந்த இடத்துல முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார்கள். யோவானும் பேதுருவும் வரும்பொழுது அவர்களிடத்தில் இந்த பிச்சைக்காரன் எதிர்பார்ப்பது என்னவென்றால், பணத்தை தான் எதிர்பார்க்கிறான். பாருங்கள், அதை நீங்கள் 5வது வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும். 3வது அதிகாரம் 5வது வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் பார்க்க முடியும். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கிப்பான். இது பிச்சைக்காரர்கள் பொதுவான சுபாவம். எல்லா பிச்சைக்காரர்களும் இது பொதுவான ஒரு சுபாவம். இது அவர்களை விட்டு மாறாது. இது பாருங்கள், ஏதாவது பொருளோ பணமோ கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான். அப்போ பாருங்கள், அடுத்த வசனம், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவை உனக்கு தருகிறேன். அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த பிச்சைக்காரனுடைய எதிர்பார்ப்பு பொருள் தான். இது பொதுவாக எல்லாம் பிச்சைக்காரர்களும் இதை தான் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இந்த குருடனாகிய இந்த பிச்சைக்காரன் பாருங்கள், பர்த்தமேயு சற்று வித்தியாசமாய் காணப்படுகிறான். இவன் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறான்? இவன் கேட்டிருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இவன் பொருளாதாரத்தை தான் எதிர்பார்த்திருக்க வேண்டும், பணத்தை தான் எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் அவன் அதை கேட்கவில்லை. ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பார்வை அடைய வேண்டும். என்னை கேட்கிற பிரியமான சகோதர சகோதரியே, இவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. நாம் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறோம்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் என்ன கேட்கிறோம் ஆண்டவரிடத்தில்? நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? இன்று ஆவிக்குரிய உலகம் எதை தெரியுமா எதிர்பார்க்கிறது? ஆவிக்குரிய உலகம் இம்மைக்கான காரியங்களை மாத்திரமே ஆண்டவரை தேடி வருகிறது. ஆவிக்குரிய உலகம் எதை தேடி கர்த்தரிடத்தில் வருகிறது என்றால், உலக ஆசீர்வாதங்களை மாத்திரமே தேடி வருகிறது. ஆனால் இந்த பிச்சைக்காரன் பாருங்கள், ஒரு பிச்சை எடுக்கிற இந்த பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு ஞானம் உண்டு என்றால், நீங்களும் நானும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஆவியை கொடுத்து நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர்.
நாம் எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், கேட்கிற விதமாய் நாம் கேட்க வேண்டும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த பிச்சைக்காரனிடத்தில், இயேசுவினிடத்தில். நாம் இந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் பார்த்த பிச்சைக்காரனைப் போல பணத்தை கேட்காதிருங்கள். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் பொருளாதாரத்தை எதிர்பார்த்து பிச்சை கேட்காதிருங்கள். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியதை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த பர்த்திமேயு குருடன் கேட்டது போல ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதை உலகம் கொடுக்க முடியாதோ அதை தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஆனால் அதை பிச்சையாக கேட்கக்கூடாது, தைரியமாய். ஏனென்றால் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தகப்பனவர், நம்மை படைத்த ஆண்டவர், அவருக்கு முன்பதாக நம் பிச்சை கேட்க உரிமையோடு கேட்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இவன் என்ன கேட்கிறான்? பர்த்திமேயு குருடன் ஆண்டவரிடத்தில் பார்வையை கேட்கிறான். இயேசு மாத்திரமே இதை அவனுக்கு கொடுக்க முடியும். பாருங்க, ஆண்டவர் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், ஆண்டவரிடத்தில் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம், இது மிகவும் முக்கியமான காரியம். ஆதலால் தான் அவனிடத்தில் ஆண்டவர் கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய இருதயத்தின் வாஞ்சியை ஆண்டவர் அறிய விரும்புகிறார். நாமளாக இருந்தால் எதை கேட்போம்? இன்று ஆண்டவர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகும்படியாய் வந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன கேட்பீர்கள்? ஒன்றை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே நமக்கு பொருளும் பணமும் கிடைக்கும், அதில் மாற்று கருத்தை கிடையாது. ஆனால் இது ஆண்டவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடாது. உலகம் கொடுக்கக்கூடாத காரியத்தை தான் நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். இந்த பிச்சைக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். உலகத்தில் பொன்னும் பொருளும் வெள்ளியும் நமக்கு உண்டு, அது அல்ல நமக்கு தேவை, அதல்ல நமக்கு முக்கியம். நம் தேவை எது? அவன் பாருங்கள், இந்த பிச்சைக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். நாமும் அதை தான் கேட்க வேண்டும். இந்த பிச்சைக்காரன் எதை கேட்டான்? ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். நாம் பாருங்க, நம்முடைய கண்கள் நன்காய் இருக்கிறது, நம்முடைய மாமிச கண்கள் நன்றாய் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களோ குருட்டாட்டம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நமக்கு குருடாய் காணப்படுகிறது. ஆவிக்குரிய கண்களிலே நமக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறது. இந்த பர்த்திமேயு குருடனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுவே. அவனுக்கு மாமிச கண்கள் அடைபட்டு இருக்கிறது. ஆனால் இன்று நான் சொல்லுவேன், ஆணிதரமாய் சொல்லுவேன், ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய கண்கள் அடைபட்டிருக்கிறது என்று நான் நிச்சயமாய் சொல்ல முடியும். நாம் கேட்க வேண்டியது ஆண்டவரிடத்தில் என்னவென்றால், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். அப்போ நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய காரியம் என்ன? இந்த பர்த்திமேயு குருடனுக்கு மாமிச கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கேட்டான். அது ஆண்டவரால் மாத்திரமே கொடுக்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் அது கர்த்தர் திறந்தால் மாத்திரமே அது திறக்க முடியும். கர்த்தர் திறந்தால் மாத்திரமே அது திறக்க முடியும். பூமியில் ஒருவராலும் அதை திறக்க முடியாது, யாராலும் அதை திறக்க முடியாது. அது ஆண்டவராகிய கர்த்தரால் மாத்திரமே திறக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம் கேட்க வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரிடத்தில் ரட்சிப்பை கேளுங்கள், கனிகளை கேளுங்கள், வரங்களை கேளுங்கள், அபிஷேகத்தை கேளுங்கள். அப்போ நாம் கேட்க வேண்டியது எல்லாம் உலக காரியங்களை அல்ல, மேலானவைகளை நாம் கேட்க வேண்டும். பரத்திற்குரிய காரியங்களை கேட்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை தான் நாம் கேட்க வேண்டும். இதில் தான் நமக்கு விடுதலை தேவை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கேளுங்கள். நம்மை சந்திக்கும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மை சந்திக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் பாருங்கள், அடுத்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள், 53வது வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நாம் ஏன் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை? நாம் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போக முடியவில்லை என்றால், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் கடைப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் குருட்டாட்டம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறபடினால் நாம் முன்னேறி போக முடியவில்லை. இவன் பாருங்க,
அவனுடைய மாமிசம் கண் திறந்தவுடனே அவன் இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் இன்று திறக்கப்படும் என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் இன்று திறந்து புதிய ஒரு பார்வையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்களும் கிறிஸ்துவுக்காய் தொடர்ந்து ஓடுவீர்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் எழும்புவீர்கள். கிறிஸ்துவுக்காகவே நீங்கள் வாழ்வீர்கள். இப்படிப்பட்ட காரியத்தை தான் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். பாருங்க, அந்த குருடனுக்கு ஆண்டவர் மாமிசத்தில் விடுதலை கொடுக்க வந்தார். இன்று நம்மிடத்தில் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். ஆதலால் தான் நான் இந்த செய்தியின் தலைப்பை இப்படியாக எடுத்தேன். ஆவிக்குரிய குருடர்கள். ஆவிக்குரிய குருடர்களாய் இன்று ஆவிக்குரிய ஜீவிதம் பண்ணுவதை காட்டிலும் நாம் இல்லாமலே இருப்பது நலம் என்று வசனம் சொல்லு. நாம் அப்பொழுது செய்ய வேண்டிய காரியம், கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தரிடத்தில் கேளுங்கள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்கள் மத்தியில் நின்று கேட்டு கொண்டிருக்கிறார். உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இந்த குருடன் ஆண்டவரை பார்த்து சொன்னானோ, உங்களுடைய வாயிலிருந்து நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். உங்களுடைய வாயிலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் போகிறதற்கு முன்பதாக, உங்கள் தேவைகளை சொல்வதற்கு முன்பதாக, உங்கள் தூக்கி எறிய வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு அவருடைய சமூகத்தில் போய் நின்று சொல்லுங்கள், கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு ஆவிக்குரிய கண்களிலே பார்வை அடைய வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேறி போக வேண்டும். இன்னும் உமக்காய் நான் வாழ வேண்டும். உமக்காய் ஜீவனம் பண்ண வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை நடத்துவாராக. இந்த நாளிலும் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு கடந்து போவீர்கள். கர்த்தர் இன்னும் உங்களை ராஜ்யத்திற்காய் எடுத்து பயன்படுத்துவாராக. தேவ நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென்.